ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குணா ஸ்ரீதர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கடாய் இறால் வறுவல். எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வானலை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதெல்லாம் பொரிஞ்ச பிறகு நான் 3 சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கணும். அதுக்கு அடுத்தது வெங்காயம் வதங்கின பிறகு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 kg இறாலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இறாலை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இறால் நல்லா வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான மசாலா எடுத்து வச்சுக்கலாம். இறால் வதங்கிறதுக்குள்ள ஒரு டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி மசாலா, வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இறால் வதங்கிட்டு இருக்குல்ல அதில் எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் காரம் வேணும்னா உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு போதுமான காரமாக இருக்குது. இல்லை காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் காரம் கரம் மசாலாவில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதனோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடிக்கடி கிளறி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்மளுடைய கடாய் இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சூடான சாதம், ரசம் சாதத்துக்கு, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்